ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனகிரி டிவி. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜானி டெப்ன்ற ஆக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஜாக் ஸ்பேரோனா யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். ஆரம்பத்தில் எல்லாரும் இவரை வச்சு படம் எடுத்தால் ஓடாதுன்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்ட் 1 படம் ரிலீஸ் ஆன அப்புறம் இவர் நடித்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ரோல் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த படத்துக்கு அடையாளமாகவே மாறிடுச்சு அவர் நடித்த ஜாக் ஸ்பேரோ ரோல். அவர் நடித்தார்னு சொல்ல முடியாதுங்க, அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்துட்டாருன்னு தாங்க சொல்லணும். இவர் பிறந்த ஊர் அமெரிக்கா. அவங்க அப்பா ஒரு இன்ஜினியர், அம்மா ஹோட்டலில் வெயிட்டர் வேலை பார்க்குறவங்க. சின்ன வயசில் இருந்தே இவருக்கு மியூசிக்கல்னால் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. பட் இவங்க பேரண்ட்ஸு இவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலைங்க. இவர் ஒரு சின்ன மியூசிக் பேண்டில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே இவர் ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்கார். அப்புறம் அந்த பொண்ணையை மேரேஜும் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு தாங்க அவங்கள சினிஃபைடுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன மூவியில் நடித்தார். பட் கொஞ்ச நாள் இவரோட ஸ்டைல், ஆட்டிடியூட் எல்லாம் அமெரிக்கா கேர்ள்ஸ் எல்லாரையும் ரொம்பவே ஈர்க்கப்பட வச்சிச்சு. அப்போ தான் டிஸ்னியில் இருந்து ஒரு ஆஃபர் வருது. பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன்ற மூவியில் நடிக்கிறாரு. அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கேரக்டருக்கு மேட்சாக இருந்துச்சு. அந்த ரோல் பல கஷ்டத்தையும் கடந்து வேர்ல்டில் ஹை சேலரி வாங்குகிற ஆக்டரில் இவரும் இடம்பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்டர் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ.